ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்ல ஹென்றி தன்னோட எக்ஸ்-5 கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. அதுலயும் அந்த பொண்ணு எனக்கு நீ திரும்பவும் வேணும் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்கிற ஹீரோயின் ஷாக்கா நின்றுட்டு இருக்க. ஹென்ரியும் கரெக்டா ஹீரோயினை பாத்துறாரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் அவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீங்க தான் பிரிஞ்சிட்டீங்களா, அப்புறம் எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் அவ்வளவு க்ளோஸா எதுக்கு நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாரு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க. அவ கண்ணுல தூசு விழுந்துருச்சு, அதனாலதான் ஊதிட்டு இருந்தேன். அது சரி, ஆனா அவங்க எதுக்காக உங்ககிட்ட அப்படி பேசினாங்க, அவங்க அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நீ இடம் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்ல இவரு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்ன கொல்ற அப்படின்னு கத்துறாரு. சோ மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, மீ மேல ஒரு லேடி தண்ணியை ஊத்துறாங்க. அந்த லேடி சொல்றாங்க, நீ ஒருத்தனை டேட் பண்றல, அவனோட ஒய்ஃப் தான் நானு அப்படின்னு சொல்ல இவங்க ஒரே ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மையே புரிய வருது. அவனோட ஃபுல் டைம் வேலையே இதுதான். அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டு யூஸ் பண்ணாம விட்ட எல்லா பொருளையும் இவன் ஆன்லைன்ல வித்திருக்கான். அப்படி வர கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே ஃபிளர்ட் பண்ணி அவங்கள இவனோட வலையில விழ வச்சு மீ கிட்ட சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தை இருக்கு, எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பிட்டு போட்டிருக்கான். இவனோட மூஞ்ச பார்த்து எல்லாருமே இவனுக்கு பணத்தை கொடுத்திருக்காங்க. பணம் கைக்கு வந்தவொன்ன எல்லாரையும் கழட்டி விடுறதுதான் இவனோட வேலையே. இந்த உண்மை தெரிய வந்த உடனே மீ உடஞ்சு போயிடுறாங்க. அவன் வாங்கி கொடுத்த அந்த ஸ்கார்ஃபையும் போட்டு எரிக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி உக்காந்துக்கிறாங்க. இவ்ளோ கேவலமா மறுபடியும் ஏமாத்துட்டுமே அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இத வெளியிருந்து கேக்குற ஏரனும், இங்க பாரு, நீ இவ்ளோ அழற அளவுக்கு அவன் ஒன்னும் ஒருத்தே கிடையாது, அவன் ஒரு சைக்கோ, முதல்ல வெளியே வா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இப்படி இவங்க ஏமாறுறது ஒன்னும் புதுசு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை டேட் பண்ணிருக்காங்க. போன எபிசோட் கூட கடைக்கு வெளியில ஒருத்தனை மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவன் தான் மீ. இப்பவும் போல அப்பயும் ரொம்ப குழந்தைத்தனமா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அப்ப வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு கிட்ட மீய பத்தி ரொம்பவும் கேவலமாவே பேசிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்தை கேட்டு அப்ப மீ ரொம்பவும் உடஞ்சு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது வெளி நின்னு கேட்டுட்டு இருக்கிற ஏரனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒன்னு அழ வச்சவனா நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. வேலை விஷயமா யூரோப்புக்கு போன லேடி ரிப்போர்ட்டர் இப்பதான் வராங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போய் கூட்டிட்டு வராரு. நீயே வந்திருக்க, ஹீரோ வரலையா அப்படின்னு கேட்க அவன் இப்பெல்லாம் பிஸியா இருக்கான், ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்ல எது பிளைண்ட் டேட்டுக்கு போறானா அப்படின்னு இவங்க ஷாக் ஆவறாங்க. கட் பண்ணி அந்த பிளைண்ட் டேட்டை தான் இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோவால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கிற நம்ம லேடி ரிப்போர்ட்டர் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. உட்காந்துக்கிட்டே அவனுக்கு மெசேஜும் பண்றாரு, முதல்ல அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு. முன்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணும் உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றதுல பிஸியா இருக்கிறதுனால கண்டுக்கவே இல்ல. எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவால சரியா பேசவே முடியல. அப்படி ஏதாவது பேசினாலும் இந்த லேடி ரிப்போர்ட்டர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் மெசேஜ்ல அவளை கூட்டிட்டு போறியா இல்லையாடா அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அவனும் எனக்கு பொண்ணுங்கன்னா பயம், என்னாலாம் முடியாது அப்படின்னு இருக்கான். அண்ட் இப்படி ஹீரோ டைவர்ட் ஆகிறத இந்த பொண்ணு கவனிச்சிடறா. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இந்த டேட்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு, இதோட இந்த டேட்டை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன் பின்னாடி எத்தனை வருஷமா நான் சுத்திட்டு இருக்கேன், என்ன விட்டுட்டு பிளைண்ட் டேட்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பிராங்காவே சொல்லிடுறாரு, இங்க பாரு, அப்பவும் சரி இப்பவும் சரி, நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வரல, இனிமேலும் வராது. என் பின்னாடி சுத்தி இனிமேலும் நீ டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹென்றி பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால லேடி டாக்டரை பார்த்துட்டு கத்திட்டு போறாரு, இனிமே உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனைனா அதை நீயே பாத்துக்கோ அப்படின்னு. அவங்க ரூமுக்கு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் மேரிட் கப்பலா இருந்த அந்த சமயத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போல்லாம் அந்த லேடி டாக்டர் நிறைய குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப கூட இவர் எதுவுமே கேட்காம அமைதியா உட்காந்துருப்பாரு. இத பார்த்துட்டு அவங்களும் கத்துவாங்க, இப்ப கூட எதுவுமே சொல்ல போறது இல்லல, உன் ஒய்ஃப் குடிச்சிட்டு லேட்டா வரா, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு கூட உன்னால கேட்க முடியல அப்படின்னு சண்டை போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில ஹென்றி பயங்கரமா ஹீரோயின் கிட்ட கத்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சா எங்க இருப்பாங்க, வீட்டு முன்னாடிதான் விழுந்து கிடக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு திரும்பி வராரு. ஹீரோயினை இந்த நிலைமையில பார்த்த உடனே நீ மறுபடியும் குடிச்சிட்டியா அப்படின்னு நிக்க வைக்கிறாரு. சரி உன் பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் போதையில பாஸ்வேர்டை மாத்தி மாத்தி சொல்லிடுறாங்க. இவரும் போட்டு போட்டு பாக்குறாரு, ராங்னே வருது. ஹீரோவும் டென்ஷன்ல ஒரு பாஸ்வேர்ட் கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு கத்துறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் காலையில ஹென்றி கத்துனதுனால தான் குடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் கத்துனதுனால ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, என் முன்னாடி இப்படி எல்லாம் கத்தாதீங்க அப்படின்னு ஹீரோ மேல டக்குன்னு சாஞ்சி வாமிட் பண்ணிடுறாங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு ஹீரோயினை அவரோட வீட்டுல படுக்க வச்சுட்டு வெளியே இருக்கிற வாமிட்ட இவரு தான் வாரிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் இந்த நிலைமையில இருக்காங்க.
அவரும் அவங்க மேல போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்கள ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வெளியே சோஃபாவில படுத்துக்கிறாரு. ஆனா அவரால் தூங்கவே முடியல. அதனால எந்திரிச்சு சேனோட ரூமுக்கு போய் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட போன் ரிங் ஆகுது. இவங்களும் தூக்கத்திலே எடுத்து பேசுறாங்க. பேசுறது ஹென்றி தான். நீ எங்க இருக்க? உன் வீட்டுக்கு வெளியில தான் நான் இருக்கேன். சீக்கிரம் வந்து கதவு தர அப்படிங்கிறான். எது என் வீட்டுக்கு வெளியிலயா அப்படின்னு ஹீரோயின் அப்பதான் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. என்னடா இது என் வீடு கிடையாதே அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்க ஹீரோடைய போட்டோ பாக்குறாங்க. ஹென்றி வேற இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஒரு பிட்ட போடுறாங்க. அம்மா, நம்ம 2 பேரும் நேத்து தானே சண்டை போட்டோம். இவ்வளவு சீக்கிரம்லாம் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் சமாதானமாக இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சோ நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. போனை கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோயின் ஒரு கத்துறாங்க பாருங்க. தூங்கிட்டு இருந்த ஹீரோவும் சேனும் எழுந்துக்கிறாங்க. ஒன்னும் இல்லப்பா, அலாரம் நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ வெளியே வராரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னு கூட கேட்காம ஹீரோயின் பாட்டுக்கு கத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? எதுக்காக நான் ஒரு ரூம்ல இருக்கேன்? அப்புறம் என் ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கத்தாம நான் சொல்றதை கேக்குறியா? நான் ஒன்னும் இங்க கூட்டிட்டு வரல. நீ நைட்டு குடிச்சிருந்தல்ல, குடிச்சிட்டு உன் வீட்டுக்கு முன்னாடி கிடந்த. நானும் பாஸ்வேர்டு கேட்டேன். ஆனா போதையில பாஸ்வேர்டை மாத்தி சொன்னேன். வேற வழியே இல்லாம தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் ட்ரெஸ்ஸை நான் ஒன்னும் ரிமூவ் பண்ணல, நீ எதை ரிமூவ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஷாக்கா இதெல்லாம் கேட்டுட்டு என்னோட தப்பு தானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்படி அசிங்கப்பட்டமே அப்படின்னு ஹீரோயினும் அங்கிருந்து ஓடுறாங்க. அடுத்த சீன்லயே 4 பேரையும் காமிக்கிறாங்க. எல்லார் முகத்திலயும் அவ்வளோ சோகம். ஆரனும் இவங்க 3 பேத்தையும் பார்த்துட்டு காலங்காத்தால மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? பார்க்கவே கன்றாவியா இருக்கு. மீக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகே, உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டு அவனோட X5 கூட பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆரனும், இது அப்படியா? இது ரொம்ப தப்பாச்சே. அப்படின்னா நீ ஃபீல் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். இவங்க 2 பேரும் கூட ஓகே, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜூசியை பார்த்து கேக்குறா. ஜூசியும் சொல்றாங்க, எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டு 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி நிறையவே அழுதுட்டேன். அதனால யாரும் எனக்காக அழ வேணாம். அப்படி அழுதிங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் கேட்கறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ரியாலிட்டியை ஒத்துக்கணும்ல. நான் சர்ஜரி பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஜூசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே 3 பேரும் ஜூசியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஏன்னா நாளைக்கு தான் ஜூசிக்கு அந்த சர்ஜரி நடக்க போகுது. இந்த டைம்ல அவ தனியா இருக்க கூடாதுன்னு 3 பேரும் வராங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஜூசியோட பையனை இப்ப நம்ம ஹீரோயின் தான் பிக் பண்ணிக்கிறாங்க. ஏன் அம்மா வரல அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அம்மா வேலை விஷயமா ஒரு ட்ரிப் போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், இது ஒன்னும் புதுசு கிடையாது. வீட்டுல அப்பா வர சமயத்துல அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்கிற சமயத்துல அப்பா இருக்க மாட்டாங்க. 2 பேரும் எப்பவுமே பிரிஞ்சுதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா தூங்கி நான் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு. நான் பிறந்துதான் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருக்கேன். எல்லாமே என்னோட தப்பு தான், நான் பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும், அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஜூசியை காமிக்கிறாங்க. அவங்க ட்ரிப் எல்லாம் போல சர்ஜரி பண்ணிக்கிறதுக்காக ட்ரிப் போயிருக்கேன் அப்படிங்கிற பொய்ய தன் பையன்கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஜூசியோட பையனை கூட்டிட்டு உள்ள வராங்க. அவனும் உள்ள வந்து ஜூசியை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு உடம்பு சரியாது எனக்கு தெரியாது, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அந்த டைம்னு பார்த்துதான் நம்ம லேடி டாக்டரும் உள்ள வராங்க. ஹீரோயினை அந்த இடத்துல பார்த்த உடனே 2 பேரும் பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நேத்து நீங்க உங்களோட லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, நீங்களும் தான் கிராஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத போது கூட எங்கிட்ட திரும்ப வந்துட்டே இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்க 2 பேரும் ஏன் டிவோர்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும், அதானே? ஆனா அதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்களே. அப்புறம் இதுக்கப்புறம் எங்க விஷயத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அவங்களும் சொல்றாங்க, என்ன நீங்க ஒரு மாசம் டேட் பண்ணிருப்பீங்களா? ஆனா நாங்க 2 பேரும் 3 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், உனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிறாங்க. உங்க 2 பேத்துக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, இதுக்கப்புறம் உள்ள வராதீங்க, இதெல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜூசியோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. உள்ள வந்து பார்த்தா ஒருத்தர் கூட காணோம். அப்பதான் அந்த பையனும் உள்ள வரான். அதுவும் அழுதுகிட்டே வந்து சொல்றான், அம்மாக்கு உடம்பு சரியில்லப்பா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவங்க ஃபீல் பண்ணிட்டு ஹக் கேட்டிருப்பாங்க. ஆனா அவர் பதிலுக்கு கத்தி விட்டுருப்பாரு. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல இருக்கிற மீக்கு ஆரன் ஒரு மெசேஜ் அனுப்புறா. பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிறா. இப்போ ஒரு கிளப்ப காமிக்கிறாங்க. அங்கதான் இவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். வழக்கம் போல பேசியே மயக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மீயும் ஆரனும் வராங்க. அவன் திரும்பின உடனே மீ கையில வச்சிருந்த தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்துறாங்க. அப்புறம் ஆரன் கையில இருந்த மாவையும் கொட்டுறாங்க. நீ பண்றது இவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இவனும் கோவத்துல, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கிட்ட வர, ஆனா அவங்க ஆல்ரெடி சேஃப்டிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்கள பார்த்த உடனே இவன் சரண்டர் ஆயிடுறான். இப்ப 2 பேரும் அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்த பாவமே பார்க்க மாட்டோம், நேரா நீ ஜெயிலுக்கு தான் போவ
அப்புறம் 2 பசங்களோட நிலைமைய நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சாரி கேட்டுட்டு இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஜூசிக்கு இப்போ ஆபரேஷன் நடக்க போகுது. அந்த குட்டி பையன் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கொடுக்குறான். இது நீங்க தாமா, உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க கூட எப்பயுமே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். இவங்களும் அதை வாங்கிக்கிட்டு உள்ள போறாங்க. ஆபரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வராங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டாக்டரும் சொல்றாங்க ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனா இந்த சமயத்துல தான் அவங்க கூடவே நீங்க இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரால் ஜூசியை பார்க்க முடியல. நாம அவளை கஷ்டப்படுத்திட்டுமே எந்த மூஞ்சி வச்சுட்டு பாக்குறது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலயே அவங்கள வெளியே இருந்து பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்கள ஹோல்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்காக இப்ப 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் லைட்டா ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா எப்பெல்லாம் அந்த மாதிரி தோணுதோ அப்ப எல்லாம் இவங்க போன்ல இருக்கிற அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை பாத்துப்பாங்க. இப்ப 2 பேரும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. சோ அப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்போ ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை கோல்டு ஃபிஷ் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஹீரோயினும் அதை கேட்கறப்பெல்லாம் திட்டுவாங்க, என்ன அப்படி கூப்பிடாது அப்படின்னு. இப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஷாப்பை பாக்குறாங்க. ஹீரோயின் அதையே தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கேக்குறாரு, ரொம்ப நேரமா அதையே பாத்துட்டு இருக்கே, உனக்கு அந்த லிப்ஸ்டிக் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் அதை பாக்கல, அந்த பாக்ஸ் தான் பாத்துட்டு இருந்தேன், அது ரொம்ப அழகா இருக்கு. எது பாக்ஸா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா, அந்த மாதிரி பாக்ஸ்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கொடுக்குற ரிங்க நான் போட்டு வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஹீரோ கேட்ட உடனே அடுத்த நாளே அந்த ஷாப்புக்கு போயிட்டு அது என்ன விலைன்னு கேக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க இல்லப்பா அது நாங்க விற்க மாட்டோம், வெளியே இருக்கிற கேம் விளையாண்டு 100 காயினை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இப்போ ஹீரோ சிரிக்கிறாரு. இப்போ வெளியே வேற ஹெவியா ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்து இவங்க ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. பசங்க எல்லாருக்குமே கிஃப்டும் கொடுக்குறாங்க. நைட் ஆயிடுது. அப்ப ஹென்றி கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் ஓல்டு ஸ்கூலுக்கு வந்ததா சொல்றாங்க. நீ தனியாவா வந்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரி சொல்லிருவோம் அப்படின்னு ஹீரோ கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹென்ரிக்கு இதை கேட்ட உடனே மூஞ்சே மாறுது. அப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடுது. என்னன்னா இவங்க இருக்கிற ஏரியால ஸ்னோ அதிகமா பெஞ்சதுனால எந்த வண்டியும் போகாத அளவுக்கு ரோடு அடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க 2 பேராலையும் போக முடியாது. அதனால 2 பேரையும் ஸ்கூல்லயே இருக்கிற ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க. ஹீரோயினும் ரூம் எல்லாம் பார்த்துட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஹீரோயின் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. சின்ன வயசுல ஹீரோ வாங்கணும்னு நினைச்ச அந்த பாக்ஸ் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வழியில ஒரு சயின்ஸ் லேப பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுது. வெளியே போலான்னு பார்த்தா டோரும் லாக் ஆயிடுது. ஹீரோயினும் கத்திக்கிட்டே பின்னாடி வர எதையோ பார்த்து பயந்து கத்துறாங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கும் கேட்டுருது. டோர் லாக்கா இருக்கிறதுனால கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் அங்கிருந்த ஒரு எலும்பு கூட பார்த்து பயந்துருப்பாங்க. அந்த ஷாக்ல கீழே விழுந்திருக்காங்க. சோ ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறதுனால எப்படியோ ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் ஷாக்ல தான் மயக்கத்துல இருக்காங்க, சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு அவர் மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. 24 வருஷத்துக்கு முன்னாடி எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச ஒரு ரோமியோ தன்னோட ஜூலியட் கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது தான் அவனுக்கு ஹெல்த் சரியில்லாம போய் அதை சொல்லாமலே போயிட்டான். உண்மையாவே அவன் ஒரு பைத்தியம் தான். அப்பா அவன் சொல்லாம விட்ட விஷயம் இப்ப வரைக்கும் அவனால சொல்ல முடியல. எதுக்காக உன்னை பார்த்தா என் ஹார்ட் வேகமா துடிக்குது, நீ அப்ப கேட்டிருந்தல்ல உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு, நான் எதிர்பார்க்கிற ஹைட்டு, நான் எதிர்பார்க்கிற முகம், அது எல்லாமே நீதான் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்படி அவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் கண்ண முழிக்கிறாங்க. எஸ், அவர் பேசின எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன். Until then, Tata from It Just Tea.